மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகஸ்ட் 26 45 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. 4ஆம் வீட்டில் செவ்வாய் அப்படின்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை. அது எந்தெந்த விஷயத்தில் தாக்கும், அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படின்றது உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இது 4ஆம் வீடு அப்படின்னா சுகம், ஆரம்பம் அப்படின்றது பாயிண்ட். தாய் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஆனால் அந்த சுகத்தை கெடுக்கும் வகையில் இருக்குங்க. அப்போது நீங்கள் எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த 45 நாள் அப்படின்றது தான் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னா, அஸ்ட்ராலஜின்றது என்னங்க, இப்படி தான் இருக்கும் இப்படின்னு பயம்படுத்துறதுக்கோ எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம தெரியும் போது தான் அதுக்குள்ளே மாட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். ஸோ ஒரு விஷயம் கெட்டதுன்னு சொல்லும்போது பொய்யா பண்ண போகிறீங்க. ஸோ அது எங்களுடைய டியூட்டி. எதுலெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன பண்ண அதில் மாட்டாமல் இருக்கும்பீங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு புது ஆரம்பமுமே இந்த 45 நாட்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். புது முயற்சிகள், புது விஷயங்கள் அப்படின்றத தள்ளி வச்சிடுங்க. 45 நாள் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ தாயுடன் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது இப்போ அம்மா உங்கள் மேலே எந்த ஒரு தாயுமே தப்பு கிடையாதுங்க. தாயினால தப்பு செய்யவே முடியாதுங்க, அது கடவுள் கொடுத்த வரம். ஆனால் அம்மாவோட சண்டை போடுறீங்க இல்லையா, அந்த சண்டைன்றது பெரிய லெவலில் வர்றதுக்கும் உங்களுக்கும் தாயுக்கும் மனஸ்தாபம் வர்றதுக்கும் இது வாய்ப்புகள் உண்டு. எத்தனை பேர் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அம்மாவோட நீண்ட நாட்கள் பேசாமல் இருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் கொடுமை. அந்த மாதிரி பேசாமல் அவங்க இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு, எந்த காலகட்டத்தில் இது நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் கண்டிப்பாக 4ஆம் வீட்டில் இருக்கும், அல்லது இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது அப்படி நடந்திருக்கும். தாறுமாறா பிரச்சனை ஆயிருக்கும். தாய் மட்டும் கிடையாதுங்க, தாய் வழி சொத்து, தாய் வழி உறவு அப்படின்ற விஷயத்துலையும் இது பெரிய பெரிய பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்துடும். அதனால தேவையே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தாய் மாமனோட ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற சின்ன வார்த்தை அவங்களுக்கு ஈட்டி பாயிற மாதிரி பாஞ்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பெரிய விரோதம், வம்பு, வழக்குன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த 45 நாட்கள் தாயுடனும், தாய் வழி உறவுடனும், தாய் வழி சொத்துக்களோடும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அன்பு அப்படின்ற ஒரு டூல் இருந்தால் போதுங்க தாய்க்கு. வேற என்னங்க வேணும்? அந்த அன்பு, அன்பான வார்த்தை, அன்பான முகம் அப்படின்றதெல்லாம் இப்போ நிறையவே வேணும். நிறைய பேர் நீங்கள் இந்த 45 நாட்களுக்கு அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சும்மாவே அம்மாவை பார்த்தும் போல எரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அம்மா வேணுமான்னு சொல்லணும்னு நினைப்பீங்க, அம்மா ஏம்மா இப்படி பண்ற அப்படின்னு கேட்க வச்சிடும். ஸோ அப்போ உங்களை அறியாமலேயே அந்த ஒரு இரிட்டேஷன் உங்களுக்கு ஏற்படுத்திடும். அண்ட் அம்மாவுக்கும் உங்கள் மேலே இரிட்டேஷன் வந்துடும். ஸோ இதை பெருசுப்படுத்தாமல் இருந்தாலே போதுமே ஒழிய தாய் ஒன்றும் உங்களை விட்டுட்டு போக முடியாது. அந்த உறவுக்கு பல விஷயங்கள் பந்தம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வண்டியில் போகும்போது ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா ரத்தம் அப்படின்றதும் செவ்வாய்க்கு உரிய வார்த்தை. ஸோ இப்போ ஆக்சிடென்ட்ஸ் ஆடுறதுக்கு, பிளட் லாஸ் வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வண்டியில் டிரைவ் பண்ணும்போது அவசரம் வேண்டாம், நைட் டிரைவ் தயவு செஞ்சு வேண்டாம். நீங்கள் எவ்வளோ சூப்பர் டிரைவராக இருந்தாலும் ஏற்ற மாதிரி வரவன் இடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இப்போ வண்டி ஏதாவது நீங்கள் காலையில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இடிச்சிடுச்சு அப்படின்னா, இப்போ ஏற்ற மாதிரி இருந்து அவன் பேசுகிற வார்த்தைகள் காது கொடுத்து கேட்காத அளவுக்கு அவன் உங்களை நொந்து நூலாக்குவான். அவன் மேலே பகைமை பாராட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனோட வீரமாக போய் சண்டை போடுறேன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிடாதீங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்றது சாந்தமாக போகணும். ஏன்னா இப்போ வண்டி முட்டும் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எதுலேயுமே நிதானம்ன்றது தேவை.
டைமிங்ஸ்ன்றது பின்பற்றுங்க. அவசர அவசரமாக போகிறோம் அப்படின்ற வார்த்தைகள் எதுவுமே வேண்டாம். அதே மாதிரி யாருக்காவது உதவ போய் மாட்டிக்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் தான். ஸோ எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலும் கீப் யோர் லிமிட்ஸ். அந்த லிமிட்ஸை சொல்லி கொடுக்கறது தான் இந்த காலகட்டம். அந்த லிமிட்ஸை தெரியாமல் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உண்மை புரிதல். இப்போ ஒரு இடத்துக்கு போவீங்க, நீங்கள் ஒரு விஷயம் ஃப்ரெண்டுக்காக சால்வ் பண்ணுவீங்க. ஃப்ரெண்டுன்ற ஒரு விஷயம் தான் இருக்குமே ஒழிய அதுக்குள்ள உண்மை என்னன்னு புரியாமல் நீங்கள் போய் சிக்கிக்குவீங்க. அப்போ கடைசியில் அவங்கள விட்டுடுவாங்க, உங்களை பிடிச்சிக்குவாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். சீக்ரெட்டான விஷயங்கள் பலதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு கூடாத அப்படின்ற விஷயம் எல்லாம் இப்போ எதை தொட்டாலும் அது உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். இது நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு செயின் ஸ்மோக்கராக இருப்பார், ஆனால் அவருக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அவன் வந்து 4 நாள் தான் ஸ்மோக் பண்ணியிருப்பான், அல்லது வெரி ஷார்ட் டைம் பீரியடாக இருக்கும். அவனுக்கு வேண்டாததெல்லாம் வந்துடும் இல்லையா? அதெல்லாம் இந்த காலகட்டம் தான். ஸோ நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தயவு செஞ்சு அது எந்த ஒரு நெகட்டிவ் பழக்கமாக இருந்தாலும் இப்போ என்ட்ரு ஆயிடாதீங்க. என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா வச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த செவ்வாய். ஸோ உங்களுக்குள்ள உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். எது எப்படி அப்படின்றது இல்லைன்னா அது எல்லா ரூபத்துலேயும் ஏங்க. மற்றபடி இதில் என்னென்ன ரத்தம்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, ரத்தத்திலேயே கலந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு விமோச்சனம் என்ன? யோசிச்சு பாருங்க. அதுவும் புதன். அப்போ நாடி நரம்பு அப்படின்னா ரத்தம்னு சொன்னா வேற என்ன பேச முடியும்? அந்த அளவுக்கு இது சிக்கலுக்குள்ள உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த 45 நாட்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க, வாய்தா வாங்கிக்கோங்க. அண்ட் ஆப்போசிட்டான பர்சனை மீட் பண்ணி பேசணும் வைக்கணும் அப்படின்னா சுமூகமாக முடியறதுக்கு இது காலகட்டம் அல்லன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் ஏதாவது புரியலைன்னு சொல்லி கேட்டால் கூட, ஏன் இது கூட தெரியலையா, சரியான மக்கா நீயே அட அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் போட்டுகிட்டே வந்துட்டு இருப்பாங்க, ஒரு 2 ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போடுவாங்க. மேபி இப்படி வச்சுக்கலாமே, ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் 2 + 3 5 அப்படின்றத 2 + 3 5ன்னு போடாமல் 5ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அது புரியாது. நீங்கள் எழுந்திரிச்சு இது என்னன்னு கேட்கும்போது உங்களை டவுன் பண்ணி பேசுவாங்க. பட் அந்த இடத்துல கவலைப்படாதீங்க, யூவே ரைட் இல்லைங்களா? ஆனால் சாஃப்டாக கேசுங்க. என்ன மேடம் இதுக்கா இப்படி பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்காம, மேடம் நான் புரியாமல் தானே கேட்டேன் மேடம் அப்படின்னு எது எடுத்தாலும் ஒரு சந்தோஷத்தோட, ஒரு ரியல் அஃபெக்ஷனோட. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு வேண்டியது ரியல் அஃபெக்ஷன் அண்ட் அ கிரேட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆகும். நிறைய ரிப்பேர் வேலை நடக்கும். உங்களுடைய வண்டியை ஓவர் ஆயில் பண்ண வேண்டியதாக இருக்கும், சர்வீஸ் நடக்கும். அப்படியெல்லாம் வந்து பல விரயங்கள் இந்த காலகட்டத்தில் காத்துட்ருக்கு. ஒரே டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா சுகங்கள் கெடக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த இடத்துல சுகத்தை கெடுக்காமல் இருக்கிறதுக்கும், அந்த சுகம் கெடும்போது நீங்கள் எந்த ஒரு எதிரிக்கிட்டையும் மாட்டாமல் இருக்கிறதுக்கும் புது முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த காலகட்டம் அப்படியே வந்து உங்களுக்கு மூவ் ஆகிடும். ஏன் சொல்கிறேன்னா, அடிஷ்னலாக உங்களுக்கு 7 சனி வேற நடந்துட்டுருக்கு. அதோடு சேர்ந்து எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிடாதீங்க. ஸோ அலர்ட்டாக இருங்க. அதுக்கு குருனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாராகி அம்மனுடைய வழிபாடு ஹெல்ப் பண்ணும். முருகனை நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டிங் இருக்கும். பொறுமையாக பேசுங்க. பொறுமை பொறுமை பொறுமை. ஜாலி ஜாலி ஜாலின்ற வார்த்தைகளை அங்கங்கே நீங்கள் ஸ்டிக்கராக பண்ணி இல்லை பேப்பரில் எழுதி ஒட்டிக்கோங்க. ஜாலியாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்குள்ளேயும் மாட்ட மாட்டீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.